எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஹாய் வினோ, இப்ப வந்தா ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா வினோ? நீ வந்தது கூட எனக்கு தெரியவே இல்ல. உன்னோட ஹஸ்பண்ட் 1 மந்த் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வரான்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் நீ காண்டாக்ட் பண்ணணுமா இல்ல நான் காண்டாக்ட் பண்ணணுமா? வினோ, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? ஷட் அப் ஷாலினி. நான் எப்படி பேசிட்டு இருக்கேன், நீ எப்படி பேசுறன்னு முதல்ல நீ பாரு, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம். வினோ, வாட் ஹேப்பன்? எதுக்காக இவ்ளோ கோவப்படுற? நாளைக்கு அம்மா ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க, அதனால அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு ஷாலினி, இதுலலாம் எந்த தப்பும் கிடையாது. நீ உங்க அம்மா கிட்ட எவ்வளவு நேரம்னாலும் பேசு, எனக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா நானும் நிறைய நாளா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஷாலினி. உன்னோட கேரக்டர் சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கு. இதுதான் உன்னோட உண்மையான கேரக்டரா இல்ல நீ நடிக்கிறியானே எனக்கு டவுட்டா இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நாம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறப்போ நீ என்கிட்ட என்ன சொன்னேன்னு? உனக்கு விருப்பமே இல்லாம கல்யாணத்தை உங்க அம்மா பண்ணி வைக்கிறாங்க, உனக்கு சுத்தமா அந்த மாப்பிள்ளையை பிடிக்கவே பிடிக்காது, சின்ன வயசுல இருந்து அவங்க வீட்டுல தான் இருக்கீங்க, ஆனா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஏன்னா அவங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க, என்னென்னலாம் சொன்ன. இருந்தாலும் சரி, இவன் நம்ம லவ் பண்ணிட்டோம், நம்ம இவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு உன்னை ஓடி வர சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதுல என் அம்மா அப்பாவுக்கும் விருப்பம் இல்லை, ஆனா என்னோட சந்தோஷத்துக்காக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் உங்க மாமா ஃபேமிலி எப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த ஃபேமிலியை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. அதுவும் நீ சொன்ன மாதிரி அவங்க நடந்துக்கிற ஆள் மாதிரியும் எனக்கு தெரியவே இல்லை. அப்பவே எனக்கு உனக்கு உன் மேல டவுட் வந்துச்சு ஷாலினி. என்ன வினோ, என் மேல சந்தேகப்படுறியா? நான் போய் அப்படிலாம் நடந்துப்பனா வினோ? நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அவங்கள பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது வினோ. உன் கண் முன்னாடி அவங்க இருக்கிறத வச்சு மட்டும் நீ அவங்கள மதிப்பு பண்ற. அவங்க எவ்வளவு கெட்டவங்கன்னு தெரியுமா? என்னையும் எங்க அம்மாவையும் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க கிட்ட பழகி பார்த்தா மட்டும்தான் வினோ உனக்கு தெரியும். அவங்க வீட்டுல எங்களை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. ஏதோ வேலைக்காரங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுப்பாங்க தெரியுமா? அவங்கள பத்தி உனக்கு தெரியாது வினோ. அவங்க கிட்ட நடந்துக்கிறத வச்சு அவங்கள ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓ, ஐ சி. இட்ஸ் ஓகே ஷாலினி. அவங்கள பிசினஸ் ரீதியா எனக்கு தெரியும். உங்க ஃபேமிலி கூட இன்னும் நான் பழகுனது இல்லதான். பட் அவங்க கிட்ட 1 டே பழகுனாலும் அவங்க கேரக்டர் பத்தி எனக்கு தெரியுது. உன்ன எனக்கு இப்பெல்லாம் உன் மேல டவுட்டா தான் ஷாலினி இருக்கு. நீ ஒரு டைம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற. அதுவும் மனுஷங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட பணம் காசுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற. நான் நான் எதிர்பார்த்த ஷாலினி இது கிடையாது. பட் உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு. பார்க்கலாம். வினோ, நீ ஒண்ணும் இல்ல ஷாலினி, இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? சரி, அதான் வந்துட்டல்ல, போய் தூங்கு. என்ன வினோ? ப்ளீஸ். எனக்கு செம்ம டென்ஷனா இருக்கு அண்ட் செம்ம டயர்டா இருக்கு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் என்னோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ப்ளீஸ், யூ கேன் லீவ் நவ். Good morning, sir. குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் ஆதித்யா தான் இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். நீங்க வந்திருக்கீங்க, அவங்க எங்க? நாங்க நேத்தே உங்ககிட்ட கிளியரா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோமே. மிஸ்டர் அருண் உங்ககிட்ட தான் எங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் ஆகும் அண்ட் கரஸ்பாண்டன்ட் கண்டிப்பா இருக்கணும்னு. பட் இப்படி கரஸ்பாண்டன்ட் வராம கரஸ்பாண்டன்டோட அண்ணா வந்தா எப்படி? அவன் தான் உடம்பு சரியில்லாம இருக்கானே, எப்படி வருவான்? இதனடா ஷாக்கு. இதனால தானே நாங்க இப்படி பிளான் பண்ணோம். இன்னைக்கு எப்படி உனக்கு அப்ரூவ் ஆகுதுன்னு நானும் பாக்குறேன்டா. அவன் வராம நடக்கவே நடக்காது. வாட் கார்த்தி, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். பட் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம அமைதியா இருந்தா எப்படி? சார், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல அவன்கிட்ட என்ன அதிர்ச்சியான விஷயமும் எங்களால சொல்ல முடியாது சார். பிகாஸ் இட்ஸ் டேஞ்சர் டு ஹிஸ் லைஃப். அதெல்லாம் எங்களுக்கு புரியுது. பட் ஸ்கூல் சைடுன்னு வரப்போ அவர் இருந்தா மட்டும்தான் நடக்கும். இங்க இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். அவருக்கு மட்டும்தான் இந்த ஸ்கூலோட சைனிங் அத்தாரிட்டி இருக்கு. கரஸ்பாண்டன்ட் சைன் பண்ற இடத்துல அவரு தான் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? சைனிங் அத்தாரிட்டி இருக்க பர்சன் மட்டும்தான் நாங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தோம். நீங்க என்னன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க வருவீங்க, அதெல்லாம் கேட்டுட்டு நாங்க அமைதியா இருப்போமா? வி ஆர் கமிங் ஃப்ரம் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், ஓகே? எஸ், வி அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் சார். சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் போதாது, ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் இங்க வரணும் சார். அவ்வளவுதானே? இப்ப என்ன, இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அண்ட் சைனிங் அத்தாரிட்டி உள்ள பர்சன் இங்க வரணும், அவ்வளவுதானே? 2 minutes வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. அருண், கால் பண்ணு.
ஓகே சார். ப்ளீஸ் கம் இன். யாரை கூப்பிடுறானுங்க? அந்த ஆதி வரமாட்டான். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா அவனுக்கு ப்ராப்ளம்னு சொல்லியிருக்க மாட்டானுங்கன்னு நினைச்சேன். அப்ப சொல்லிட்டானுங்களா? ஷோ, அவன் வந்த காரியமே கெட்டுருமே. இங்க போட்டிருக்க எல்லா பிளானையும் சொதப்பிடுவானே. ஏன்னா நம்ம எடுத்திருக்க கம்ப்ளைண்ட் எதுவுமே இந்த ஸ்கூல்ல இல்ல. செக் பண்ணாங்கன்னா மாட்டிப்போமே. இதுக்கு ஒரே வழி கரஸ்பாண்டன்ட் வரக்கூடாதுன்னு நினைச்சோம். அப்பதானே இந்த ஸ்கூல்ல மூட முடியும். ஷோ, யாரை வர சொல்லியிருக்கானுங்கன்னு தெரியலையே. இந்த ஆதி அப்ப கண்டிப்பா வந்துட்டானா? Girl, I'm a talking, my lips are walking. Superstar swag, you know I be rocking. I'm not the lady who I think give a no. I'm selling product, girl, I'm boom, boom, I'm need to put the camera in. Mama, more to the camera in. Hands on my waist, fingers on my hands. Good morning, sir. Sorry for the delay, sir. You, Mrs. Aditya? But we need Aditya, right? Because he is the correspondent of the school. Yes, sir. Mr. Aditya is the school correspondent, I know. But I also have the signing authority to take the decision in the school, sir. Here is the document. Arun, submit the document. Please go through the document, sir. நித்யாவா அது? ஓ மை காட். என்ன சார், ஃபைனல் டைம்ல இவங்களுக்கு சைனிங் அத்தாரிட்டி இருக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ஹலோ, did you go through that document? அந்த சைனிங் அத்தாரிட்டி இருக்குன்னு 2 monthsக்கு முன்னாடியே இவங்களுக்கு அப்ரூவ் பண்ணியாச்சு. திடீர்னு நாங்க கொண்டு வரல சார். கொஞ்சம் டாக்குமெண்ட்டை கிளியரா படிச்சு பாருங்க. பட் how come கார்த்திக் சார்? இவங்க படிக்கவே இல்ல, இந்த ஸ்கூலை ஹேண்டில் பண்ற அளவு மெச்சூரிட்டி இவங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க என்னன்னா திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இவங்க தான் இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட்னு சொன்னா how come? நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? படிக்காத ஒரு பொண்ணு கிட்ட ஸ்கூல்ல கொடுத்தா எப்படி சார்? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். படிக்கலனா இந்த ஸ்கூல்ல ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிடுவீங்களா? அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த ஸ்கூல் ஹேண்டில் பண்றதுக்கு சைனிங் அத்தாரிட்டி யாருக்கும் கொடுக்க முடியாது. பட் இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்க போய் தான் நாங்க இதை கொடுத்துருக்கோம். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிட் யூ நோ அபவுட் அவர் எஜுகேஷன்? வாட் இஸ் திஸ் சார்? 12th படிச்சிருப்பாங்களா? மினிமம் குவாலிஃபிகேஷன் அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாச்சும் முடிச்சிருக்கணும். ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாதவங்கள இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட்னு சொன்னா எங்களால ஏத்துக்க முடியாது. ஒரு டிகிரி முடிச்சிருந்தா அவங்க இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட்னு நீங்க ஒத்துப்பீங்க, கரெக்ட்? எஸ். அருண், அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண. ப்ளீஸ் செக் தட் டாக்குமெண்ட் ஆல்சோ சார். ஷி ஹாஸ் கம்ப்ளீட்டட் BA எக்கனாமிக்ஸ். ஓகே. What? Yes, Mrs. Nitya, you have completed BA Economics last year? Yes, sir. But I did that course in correspondence. Oh, great. But I hear like you have completed only schoolings, not even a degree. Sir, actually, due to my family situation, I have completed my BA economics and correspondence. Okay, leave that. This is depends upon the school. Now you are the correspondents of the schools and you have the signing authority, right? Yes, sir. So we have received so many complaints from your school. We need some clarity from you. Sir, I will clear it. You can ask me any question. And also, we have all the documents with us. Okay. Yeah. Are you good at it? Any more questions, sir? No, ma'am, it's clear. Actually, last time Aditya sir கிட்டே நாங்க எல்லாமே clear-ஆ explain பண்ணோம். Again and again we are receiving complaints about your school. But okay, after seeing everything, நாங்க இத wrong complaints எடுத்துக்கிறோம். So no problem for your school hereafter. போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு. இவளை இறக்குனதே பெரிய சாக்கு. இதுல இவ படிச்சிருக்கா, இதுல இங்கிலீஷ் வேற இவ்வளவு சூப்பரா பேசுறா. எப்படி பாக்குறதுக்கு அம்மாஞ்சி மாதிரி இருக்கா. அந்த மேடம் என்னன்னா வேற மாதிரி சொன்னாங்களே, இங்க என்னன்னா வேற மாதிரி நடக்குது. Okay, Mr. Karthik. Now everything is clear for us. So hereafter, no problem for your school. Sir, shall I ask you one thing? We need a clarification from you. Yeah, sure, Karthik. சார், லாஸ்ட் டைமே ஏதோ கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு எங்ககிட்ட சொன்னீங்க. பட் அது எதுவுமே உண்மை இல்லைன்னு நீங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்க. அகைன் டுடே ஆல்சோ இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் எங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கிளியரா இருக்கு. நீங்களே பர்சனலா எல்லாமே செக் பண்ணீங்க. என்ன சார், யார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். Actually, Mr. Karthik, mail மூலமா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. That to different names. சேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கரஸ்பாண்டன்ட் சரியில்லை, அப்புறம் ஸ்கூல்
ஸ்கூல்ல ஃபுட்டு சரியில்லை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா இங்க நாங்க வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் சரியா ஸ்கூலுக்கே வர்றதில்ல. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டான ப்ராப்பரான எந்த பெனிஃபிட்ஸுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. பட் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இட் வாஸ் கிளியர். அதனால தான் நாங்க முக்கியமா கரஸ்பாண்டண்ட்டை பார்க்கணும்னு கேட்டிருந்தோம். பட் இங்க எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஸோ கண்டிப்பா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும். வி ஆர் லீவிங் நவ். ஓகே சார், தேங்க்யூ. நித்யாவா அது? இவ இங்கிலீஷ்லாம் பேசுறா, படிச்சிருக்காளா? என்ன நடக்குதுங்க? பட் ஆதிக்கு இவ படிச்சிருக்கிறது எதுவும் தெரியாது, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா. ஆனா இவ்ளோ நல்லா இங்கிலீஷ்ல பேசுறான், ஸ்கூலை பத்தி இவ்ளோ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றா. எப்படி? இவங்க போனதுக்கு அப்புறம் நாமளே நித்யா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தலையே வெடிச்சிரும். என்ன நடக்குது? வைஷு, இங்க பாரு வைஷு, நடந்தது நடந்துருச்சு. அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நான்சி சொல்றத நம்பாதன்னு. அப்பெல்லாம் நான் சொல்றத கேட்டியா? இப்ப பாரு எங்க வந்து முடிஞ்சிருக்கேன்னு. இல்லடி, அது போதும் வைஷு, எனக்கே உன் மேல கோவமா வருது. அப்ப கவின் உன் மேல கோவப்படுறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? இங்க பாரு, அவரு வேணா உன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கான ரீசன் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. உன் மேல இருக்க நம்பிக்கை மட்டும்தான் காரணம். அந்த நம்பிக்கைனாலதான் அவரு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. ஆனா கடைசியில அந்த நான்சி ஜெயிக்கிற மாதிரி பண்ணிட்டல. ஆனா அவ இப்படியெல்லாம் ப்ளே பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியலடி. என்ன நம்ப வைக்கிறதுக்கு அவ என்ன நல்லா சொன்னா, நான் அதெல்லாம் லூசு மாதிரி நம்பியிருக்கேன் பாரு. இப்பவாச்சும் ஒத்துக்கிறியே? இங்க பாருடி, அவ உன்கிட்ட எத்தனையோ முறை சண்டை போட்டிருக்கா, எத்தனை முறை உன்கிட்ட வம்பிழுத்திருக்கா. ஏற்கனவே ஒரு முறை இதே மாதிரி அவ சொல்றத கேட்டு உள்ள போய் கவின் கிட்ட திட்டு வாங்கி அதுக்கப்புறம் சமாதானம் ஆனல்ல. அப்பவே கவின் என்ன சொன்னாரு? நான் உன்னை வர சொல்லவே இல்லைன்னு சொன்னாரு தானே. எல்லாம் தெரிஞ்சும் திரும்ப திரும்ப அவ சொன்னது கேட்டது உன் தப்புதான். அது மட்டும் இல்ல வைஷு, நாம ஒருத்தரை லவ் பண்றோம்னா அவங்க மேல முழுமையான நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை கவின்க்கு உன் மேல இருக்கு. ஆனா இப்ப வரையும் உனக்கு அவர் மேல இல்ல. கரெக்டா? என்ன தீபா, நீயும் இப்படி? நீ என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் வைஷு உண்மை. இருந்தாலும் உன்னை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்க அம்மா ஒரு லவ்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நீ தினம் பார்த்து வளர்ந்துருக்க. அப்படி வளர்ந்த பொண்ணுக்கு டக்குன்னு ஒரு பையனை நம்புறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, யாரோ ஒரு பையனை நீ லவ் பண்ணல, அவரு உன் அக்காவோட கொழுந்தனாரு. அப்ப யோசிச்சு பாரு, அப்போ அது உண்மையான லவ்வா தானே இருந்திருக்கும். அதுவும் எத்தனை முறை கவின் உன் பின்னாடியே வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி, அதுவும் நீ ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணிருக்காரா? உன்னோட சந்தோஷத்துக்கு இடம் கொடுத்திருக்காரடி. இங்க பாரு, ஏமாத்தணும்னு நினைச்சா எத்தனையோ வழி இருக்கு. ஈஸியா பசங்க பொண்ணுங்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க இந்த காலத்துல. ஆனா நீ என்ன சொன்னாலும் பொறுமையா கேட்டுக்கிட்டு உன் பின்னாடியே தானே வந்துட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட பையன் உன்னை ஏமாத்துவாரா? நீயே ஒரு டைம் சொன்ன ஞாபகம் இருக்கா? கவின் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டே இருக்காரு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு, ஆனா அவர்கிட்ட லவ் சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்குன்னு சொன்னல. அது ஏன்னு யோசிச்சு பாத்தியா தீபா? இங்க பாரு, நான் இப்பவும் உன்னை தப்பு சொல்லல. அது ஏன்னு நல்லா யோசிச்சு பாத்தீனா இப்ப கவின் ஏன் கோவப்படுறாருன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். அவர் கோவத்துல நியாயம் இருக்குன்னு உனக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆமா தீபா, எனக்கு புரியுது, நான் பண்ணது தப்புதான். உனக்கு புரியுது தானே வைஷு? அப்போ இந்த பிரச்சனையை எப்படி பேசி சால்வ் பண்ணலாம்னு யோசி. அதை விட்டுட்டு நடந்ததே நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா எதுவும் சரியாகாது. அதுவும் முக்கியமா உன் மனசுல இருக்கிறத கவின் கிட்ட முதல்ல சொல்லு. இதுக்கப்புறமும் சொல்லாம என்னடி பண்ண போற? இன்னும் எத்தனை நாள் தான் மூடி வைக்க போற? உன்னோட லவ் அவர்கிட்ட சொல்லி இருந்தாவே உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யாருமே வந்திருக்க மாட்டாங்க. நீ சொல்லாம இருந்த ஒரே காரணத்தை தான் அவ யூஸ் பண்ணிக்கிட்டு உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கேம் விளையாடி இருக்கா. ஆமா தீபா, ஏன் தப்புதான். என் மனசுல கவின் தான் இருக்காரு. ஆனா அவர்கிட்ட நான் சொல்லி இருக்கணும். அவரு எத்தனை முறை கேட்டும் அவர்கிட்ட நான் சொல்லாம இருந்தேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. இப்பவாச்சும் உனக்கு புரியுதுல்ல வைஷு? போ, கவின் கிட்ட பேசு, மனசை விட்டு பேசுடி. பேசினாலே கண்டிப்பா நமக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிடும். போ. அவர் ஆபீஸ் வந்துட்டாரா? நான் பார்க்கவே இல்லையே. இப்பதான் வைஷு வந்தாரு. போ. ஓ அப்படியா, சரி, நான் போய் கவினை பாக்குறேன். இல்ல சார், இப்பதான் ஆபீஸ் வந்தேன். ஓ தேங்க் காட் கவின், நான் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக பெங்களூர் வரை வந்திருக்கேன். நீங்களும் ஆஃபீஸ் வரலனா எப்படிடா சால்வ் பண்ண போறேன்னு நினைச்சேன். அப்போ உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன் கவின், ப்ளீஸ் அதை செக் பண்ணி இமீடியட்டா அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. ஓகே சார், நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் கவின், அந்த டீமை கூப்பிட்டு ப்ராஜெக்டை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. பிகாஸ் நிறைய அப்டேட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. யா ஷோர் சார். ஓகே கவின், மீட்டிங்ல இருக்கேன். ஸோ அப்புறமா கால் பண்றேன். ஓகே சார். முதல்ல லேப்டாப் ஓப்பன் பண்ணணும். 2 நாள் ஆஃபீஸ் வராமல் லேப்டாப் ஓப்பன் பண்ணாமல் எல்லா ஒர்க்கும் பெண்டிங்கில் இருக்கு.
ச்சே, முதல்ல ஒர்க்கை பார்க்கணும். எதுலையுமே ஏன் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல? இரிட்டேட்டிங்கா இருக்கு. ம். கவின் கவின் சாரி கவின், நான் தான் கவின் தப்பு பண்ணிட்டேன், சாரி கவின், சாரி கவின், எல்லாம் என் மேலதான் தப்பு. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு இப்பதான் கவின் தெரிய வந்துச்சு. நான் எதுவுமே புரிஞ்சுக்காம உங்களை தப்பா பேசிட்டேன் கவின், சாரி கையெடு. கவின். கையை எடுன்னு சொன்னேன், புரியல? என்ன விடுன்னு சொன்னேன், விடு. சாரி கவின், எனக்கு புரியுது நீங்க என் மேல கோபமா இருக்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா மொத்த தப்பு நான் தான் பண்ணிருக்கேன். நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைய நான் தான் உடைச்சிட்டேன் கவின், எனக்கு தெரியும். ஓ பரவாயில்லையே, மேடம்க்கு புரியுதா? கவின் சாரி கவின், அந்த நான்சி தான் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு எனக்கு இப்பதான் கவின் தெரிஞ்சது. அவ நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எவ்வளவு ப்ளே பண்ணிருக்கான்னு எனக்கு இப்பதான் கவின் புரிஞ்சிச்சு. கவின், நான் உங்களை சந்தேகப்படல கவின். ஆனா ஒவ்வொரு டைம் நீங்க என்ன அவாய்ட் பண்றப்பவும் அவ என்கிட்ட வந்து உங்களை பத்தி தப்பா ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பா கவின். இருந்தாலும் நான் என் கவின் அப்படி இல்லைன்னு தான் கவின் சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு தெரியாம நான் உங்ககிட்ட வந்து கோபமா சாரி கவின். ஓ இப்ப கூட நடந்ததெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ரீசனுக்காக தானே என்கிட்ட பேச வந்திருக்க. அப்போ உனக்கா நம்பிக்கை வந்து வரல, என் மேல லவ்வோட வரல. அன்னைக்கு நீ பேசினது எதுவும் என்னால மறக்க முடியல வைஷு. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமாடி? நீ என்ன அவ்வளவு திட்டினதுக்கு அப்புறமும் அவ்வளவு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் இப்ப கூட என்னால உன்னை மறக்க முடியல. என்னால வேற எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என் மைண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ என்கிட்ட எவ்வளவு கேவலமா, இங்க பாரு, அது என்னால சொல்லக்கூட முடியல. நீ அமைதியா போயிடு. அவ என்கிட்ட எவ்வளவு திமிரா சவால் விட்டான்னு உனக்கு தெரியுமா? நம்ம லவ்வ வச்சு கேம் விளையாடுறது எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவளுக்கு நம்ம லவ் எவ்வளவு ஸ்ட்ராங் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும் தாண்டி அந்த சவாலுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா கடைசியில அவ சொன்ன மாதிரிதான் நடந்துச்சுல்ல. கவின், எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது கவின். உனக்கு தெரியக்கூடாதுங்கிறது தான் சவாலே. நான் கூட என் வயசு மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசினா அது லவ்னு எடுத்துக்கிற கேரக்டர் கிடையாதுன்னு நான் நினைச்சேன். அந்த திமிருல தான் அவகிட்ட நான் சவால் விட்டேன். கடைசியில என்ன தோக்கடிச்சிட்டல. இல்ல கவின், நான் உங்களை மிஸ் பண்ணேன் கவின். உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அந்த 1 month நீங்க நிறையவே அவாய்ட் பண்ணீங்க கவின். அதனாலதான் நான் தப்புதான் வைஷு, அந்த விஷயத்துல நான் பண்ணது தப்புதான். நான் ஒத்துக்கிறேனே, நான் தப்பு பண்ணலன்னு சொல்லவே இல்ல. ஆனா அதுமே அவ விட்ட சவால் தான். நீ என்ன மிஸ் பண்ணன்னு சொல்றல வைஷு, அதை விட அதிகமா நான் உன்னை மிஸ் பண்ணேன். எத்தனை இடத்துல சுஜி கூடயும் சஞ்சய் கூடயும் நான் வெளியே போறப்ப நீயும் என் பக்கத்துல இருக்கணும், நம்ம 4 பேரும் சேர்ந்து போகணும்னு எத்தனை இடத்துல நினைச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா வைஷு? நானும் சொல்லணும்னு நினைச்சா எவ்வளவோ சொல்லலாம் வைஷு. நான் வெளியே சிரிச்சிட்டு இருந்தேன்றதுக்காக உன்னை நான் மிஸ் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். சரி, நான் உன்னை கேக்குறேன், நான் உன்கிட்ட பேசல, அவாய்ட் பண்றேன்னு சொன்னல, எத்தனை நாள் நான் உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன், நீ ஒன்னாச்சும் ரிப்ளை பண்ணிருக்கியா? அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாலாச்சும் நான் அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணியாச்சும் ஏதாச்சும் உன்கிட்ட பேசலாம்னு நினைப்பேன் தெரியுமா? ஆனா எதுக்காச்சும் நீ ரிப்ளை பண்ணிருக்கியா? இல்ல கவின், நீங்க என்கிட்ட பேசுறதே இல்லல, அதான் கோவத்துல. ஓ, உண்மையை ஒத்துக்கிட்டல. ஃபைனலி என் மேல இருந்த கோவத்தினால தான் ஒரு நாள் கூட ரிப்ளை பண்ணல. சரி, இத நீ ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கலாமே. இவ்ளோ தூரம் உன் மனசுல வச்சுக்கிட்டு, அப்போ என்ன பாக்குறப்பெல்லாம் உன் மனசுல அப்படிதானே தோணிருக்கும். கவின், போதும் கவின், இதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. நான் பண்ணது தப்புதான் தப்புதான் தப்புதான், ஒத்துக்கிறேன் கவின். இதுக்கப்புறமும் இப்படி இருந்தா எப்படி கவின்? என்னால இதுக்கப்புறமா உங்களை மிஸ் பண்ண முடியாது கவின், சாரி. ஐஷு, என்ன விடுன்னு சொன்ன. முடியாது. என்ன? ஏய், முடியாதுன்னா என்ன அர்த்தம்? விடுடி. முடியாதுன்னா முடியாதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க கவின், நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டேன்ல. என்னால இதுக்கப்புறம் உங்களை மிஸ் பண்ண முடியாது கவின். நீங்க இதுக்கப்புறம் சொல்றது எதுவும் கேட்க மாட்டேன். வைஷு, விளையாடாத, நொகுருன்னு சொன்னேன். நான் ஒன்னும் விளையாடல கவின், சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். என்னால நீங்க எல்லாமே இருக்க முடியாது. எத்தனையோ முறை நான் உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணிருக்கேன் கவின். ஆனா எல்லா டைமுமே நீங்க தான் இறங்கி வந்து என்ன சமாதானப்படுத்திருக்கீங்க. இந்த முறையும் என் மேலதான் கவின் தப்பு. எனக்கே தெரியுது, உங்களை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்க என்ன ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படி ரியாக்ட் பண்றேங்கிற அளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நான் அந்த அளவு உங்களை புரிஞ்சுக்கல கவின். இப்போ
சரி விடு விடுன்னு சொன்னேன். நீங்க இன்னும் கோபமா தான் இருக்கீங்களா? என்னை பார்த்தா கோவமா இருக்க மாதிரியா தெரியுது? அதெல்லாம் எதுவும் இல்ல, விடு. உண்மையாவே உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையா? இங்க பாரு வைஷு, எனக்கு உன் மேல கோவம் இல்லைன்னுலாம் என்னால பொய் சொல்ல முடியாது. உன் மேல எனக்கு கோவம் இருக்குதான். ஆனா அதுக்காக நீ இப்படி அலறதெல்லாம் என்னால பார்க்க முடியல. எப்பவும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படி அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வைஷு. ப்ளீஸ் அழாத. சரி விடு, எனக்கு ஒர்க் இருக்கு. நான் வேற 2 டேஸா ஆஃபீஸ் வரல. ஸோ மேனேஜர் வேற கால் பண்ணி ஒரு ஒர்க் வேற அலாட் பண்ணியிருக்காரு. அது வேற பண்ணணும். இப்போ நீ போய் ஒர்க்கை பாரு, விடு. ஏன் கவின், உங்களால நான் மன்னிக்க முடியாதா? நீங்க கிட்ட சமாதானமா பேசினாலும் எப்பயும் பேசுற மாதிரி இல்ல கவின். வைஷு, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு கோவம் இருக்குதான். ஆனா என் மேலையும் தப்பு இருக்குல்ல. என் மேலையும் தப்ப வச்சுக்கிட்டு உன் மேல மட்டும் கோவப்படுறதுல நியாயம் இல்லதான். பட் என்னன்னு தெரியல, என் மனசு உடனே சமாதானம் ஆக மாட்டேங்குது. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் வைஷு. சரி கவின், என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்காங்க. ஆனா நான் இனிமே இப்படிதான் இருப்பேன். புரியல, இப்படிதான் இருப்பேனா? போக போக உங்களுக்கே புரியும். ஏய், இப்ப எதுக்குடி சிரிக்கிற? முதல்ல என்ன விட்றியா? ஓகே, நீங்க வாக்க பாருங்க. அப்புறமா நான் வரேன். இப்போ கிளம்பட்டுமா? பாய் கவின். கொஞ்சம் சமாதானமா பேசின உடனே இந்த முட்டைக்கண்ணிக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இருடி, இதுக்கப்புறம் ரூமுக்கு வா, அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. இனிமே உன்கிட்ட பாரபட்சமே பார்க்க கூடாது. கோவமாவே தான் இருக்கணும் போல. கொஞ்சம் கூட சமாதானமா பேசக்கூடாது. பாவம் அழுகுறாளே, பார்க்க கஷ்டமா இருக்குன்னு நினைச்ச பத்தியா? கவின், உன்னை சொல்லணும்டா. இப்ப பாரு அவ எப்படி பேசிட்டு போறான்னு. என்னடி அழுதுகிட்டே போன? இப்ப என்னன்னா சிரிச்சுட்டே வந்திருக்கேன். ஓ, சமாதானம் ஆயிட்டியா? கவின் நல்லா பேசிட்டாரோ? முழுசா சமாதானம் ஆகல, இருந்தாலும் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாரு. நாளுதான் அவருக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இன்னும் அவருக்கு என் மேல அதே லவ் அப்படியே தான் இருக்கு. இதுக்கப்புறம் நானே அவரை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்திக்கிறேன். என்னது, இவ்ளோ நாளா அவரோட லவ்வ காட்டிட்டாருல்ல, இனிமே இந்த வைஷுவோட லவ் என்னன்னு அவருக்கு காட்ட வேண்டாம்? திரும்பவும் முதல்ல இருந்தா